வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது, ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமானது. இந்து தத்துவங்கள்ல சொல்லப்படுற ஒரு மாயையான, ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பறவைய பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். சரி, நேரா விஷயத்துக்குள்ள போலாமா? நிலா வெளிச்சத்தை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ற ஒரு பறவை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வெளிச்சம் கிடைக்கலனா அதுக்காகவே பட்டினி கிடக்காமா. இப்படி ஒரு பறவைய பத்தி நீங்க எப்போவாது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. ஆனா இந்த பறவை சும்மா ஒரு கதைக்காக சொல்லப்பட்ட ஒண்ணும் கிடையாது. இதுக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவமே ஒளிஞ்சிருக்கு. பகுதி 1 நிலவை உண்ணும் பறவை. இந்த ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் புத்தகத்தோட குறிப்பத்தான் நம்ம இன்னைக்கு அடிப்படையா எடுத்துக்க போறோம். இந்த வரிய கொஞ்சம் கவனமா கேளுங்க. அண்ணலே, நின் அருளை அல்லாது வேறு ஒன்றையும் நான் கனவிலும் கருதேன். அதாவது, இறைவா, உன்னுடைய அருளை தவிர வேறு எதையும் நான் என் கனவுல கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆழமான பக்தியோட சொல்லப்பட்ட வரி இது. ஒரு உயிர் எவ்வளவு தூரம் ஒரு விஷயத்துக்காக ஏங்குது அப்படிங்கிற இந்த ஆழமான தேடல் தான் நம்ம விளக்கத்தோட மையமாவே இருக்க போகுது. பகுதி 2 சகோர பக்ஷியின் விசித்திரமான பழக்க வழக்கங்கள். இந்த பறவைக்கு பேருதான் சகோர பக்ஷி. இதோட வாழ்க்கை முறையே ரொம்ப வித்தியாசமானதுங்க. இந்த ஷகோர பக்ஷிகிட்ட ஒரு 3 பிரமிக்க வைக்கிற குணங்கள் இருக்கு. முதல் விஷயம், இந்த பறவை வாழ்நாள் முழுக்க ஒரு தடவை கூட பூமியில காலடி எடுத்து வைக்கவே வைக்காதான், மண்ணை மிதிக்கவே மிதிக்காது. ரெண்டாவது, பூமியில விளைஞ்ச எந்த ஒரு பொருளையும் அது உணவா ஏத்துக்காது. அப்புறம் எப்படிதான் உயிர் வாழுதுன்னு யோசிக்கிறீங்களா? அதான் 3வது பாயிண்ட். நிலா வெளிச்சம் மட்டும்தான் அதுக்கு ஒரே உணவு. நிலா ஒளியம் மட்டுமே குடிச்சு வாழ ஒரு ஜீவன். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். அமாவாசை நேரத்துல இல்ல மேகம் நிலவ மறைக்கிறப்போ இந்த பறவை என்ன பண்ணும்? நிலா மறைஞ்சிருக்கிறப்போ இது வேற எந்த உணவையும் தேடி போகவே போகாது. அப்படி பட்டினியாவே இருக்குமா. தனக்கு வேணுங்கிற அந்த நிலா ஒளி கிடைக்கலன்னா அதுக்காக உயிரையே விட தயாரா இருக்கிற அதோட அந்த வைராகியம் இருக்கே, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். பகுதி 3 ஒரு உண்மையான தேடல் உள்ளவரோட மனநிலை. இந்த சாகோர பக்ஷியோட பழக்கம் வெறும் கட்டுக்கதை கிடையாது. இது மனிதர்களோட ஆன்மீக தேடலுக்கான ஒரு அருமையான உதாரணம். இது புரிஞ்சுக்க முதல்ல நாம சாதகன் அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சாதகன் அப்படின்னா உண்மையான பேரானந்தத்தை உணரணும் அப்படின்னு முழு மூச்சோட ஆன்மீக பாதையில பயணிக்கிற ஒரு தீவிரமான தேடல் உள்ளவர் தான். இப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. சகோர பறவை எப்படி நிலா வெளிச்சம் கிடைக்காதப்போ மத்த எந்த சாதாரண உணவையும் சாப்பிடாம பட்டினியா இருக்குதோ, அதே மாதிரிதான் ஒரு உண்மையான சாதகனும். ஒரு நல்ல சாதகன் இறைவன் கிட்ட வர்ற அந்த தூய்மையான பேரானந்தத்தை மட்டும்தான் அனுபவிக்க விரும்புவாரு. அந்த பேரானந்தம் கிடைக்காத நேரங்கள்ல இந்த உலகத்துல இருக்கிற அற்பமான சாதாரண சிற்றின்பங்களை அவர் கண்டுக்கவே மாட்டாரு. அந்த ஒற்றை உயர்ந்த விஷயத்துக்காக உலக இன்பங்களை அவர் முற்றிலுமா ஒதுக்கிடுவாரு. ஆனா இதுல ரொம்ப பெரிய சவால் என்னன்னா, அந்த பேரானந்தம் உடனே கிடைச்சிடாது. சுவாமி சித்பவானந்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு சாதகன் ரொம்ப நீண்ட காலம் பொறுமையா காத்திருக்க வேண்டியிருக்குமா. ஆனாலும் அவர் அசரமாட்டாரு. நெடுநாள் காத்திருந்தும் கடவுளிடமிருந்து வரும் பேரானந்தத்தையே தனக்கு சொந்தமாக்குகிறான். எவ்வளவு காலமானாலும் சரி, அந்த உண்மையான ஆனந்தம் மட்டும்தான் எனக்கு வேணும்னு உறுதியா நிப்பாரு. இதுதான் இந்த பறவைகிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம். பகுதி 4 தாயுமானவரின் கவிதை இயக்கம். இந்த தத்துவத்தை வெறும் உரைநடையா மட்டுமில்லாம ரொம்ப உணர்வு பூர்வமான கவிதையா மாத்தி கொடுத்திருக்காரு ஞானி தாயுமானவர். இந்த அற்புதமான வரியை கேளுங்க. சந்திரனை நாடும் சகோர பக்ஷி போல் அறிவில் வந்த பரஞ்சோதியையாம் வாஞ்சிப்பதென்னாளோ. அதாவது, நிலா வெளிச்சத்தை மட்டுமே தேடி தவிக்கிற அந்த சகோர பறவைய போல நம்முடைய அறிவுக்குள்ள தோன்றின அந்த உயர்ந்த பேரொளிய நாம எந்த நாள் தேடி ஏங்குவோம் அப்படின்னு ரொம்ப உருக்கமா கேட்கிறாரு தாய்மானவர். ஒரு ஆன்மாவோட இறுதி தேடல் எப்படி இருக்கணும்னு இந்த ஒரு வரியில அவர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த சகோர பறவை எப்படி நிலா வெளிச்சத்துக்காக காத்திருக்கோ, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க பொறுமையா வைராக்கியமா காத்திருக்கிற அந்த பேரொளி அல்லது உண்மையான ஆனந்தம் எது? சாதாரண விஷயங்களை தாண்டி உங்க மனசு நிஜமாவே தேடுற அந்த உயர்ந்த விஷயம் என்ன? கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.